morning students, this is Professor R. Surendran from Government College of Technology. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஒரு டாபிக்ல ஒரு சூப்பரான கான்செப்ட் பார்க்க போறோம். என்னன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்தனிங் மெத்தட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு விஷயம் தெரிஞ்சுப்போம். வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாதத்தம் உள்ளத்தனைய உயர்வுனாரு. நம்ம மனசு பெருசா இருந்தா வாழ்க்கையும் பெருசா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ மனசை பெருசா வச்சுக்கிட்டா சக்சஸ் நிச்சயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கருத்தோட இந்த டாபிக் உள்ள போவோம். f dash equal to 1 minus alpha f plus alpha a அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுல f dash என்னன்னா கரண்ட் ஃபோர்காஸ்ட். நமக்கு அதுதான் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். அது எப்படி எதிலிருந்து கண்டுபிடிக்கணும்னா ப்ரீவியஸ் ஃபோர்காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் ஃபோர்காஸ்ட் f னு வச்சுக்கலாம். அப்புறம் ஆனுவல் டிமாண்ட், ஆக்சுவல் டிமாண்ட், லீஸ்ட் சேல்ஸ் ஃபிகரை a அப்படின்னு நோட்டேட் பண்றோம். அப்ப எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்தனிங் கான்ஸ்டன்ட் ஆல்பா அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்பா ஈக்குவல் டு 2/n + 1 அப்படினு தெரிஞ்சுங்க. ஆல்பா 0வா இருந்தா பாஸ்ட் டிமாண்ட நம்ம மையப்படுத்துவோம் அப்படின்னு வச்சுக்கலாம். பாஸ்ட் டிமாண்ட்ல இருந்து நமக்கு அதிகமான கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஆல்பா ஈக்குவல் டு 1னா ரீசன்ட் டிமாண்ட் அப்படின்றது எப்பவுமே 0ல இருந்து 1க்கு தான் நம்ம டிராவல் ஆகும். 0னா பாஸ்ட், 1னா பிரசன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரீசன்ட். சோ பாஸ்ட்ல இருந்தா நம்ம பழசெல்லாம் ஞாபகம் வச்சு கரெக்டா வாழ்க்கையை வாழ்ந்தோம், இந்த நேரத்துல இந்த தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டேபிளா இருக்கும். இல்ல நான் இப்ப இன்னைக்குதான் ஒரு விஷயத்தை நான் பண்றேன் தப்புன்னு தான் கத்துக்க முடியும். அப்போ அன்ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு ஞாபகம். இது ஞாபகத்துக்காக மட்டும்தான். எப்பவுமே டேட்டா உள்ள கொண்டு போயிடணும், அப்புறம் டேட்டாவை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ஸோ இதுதான் எக்ஸ்போனன்ஷியல் ஸ்மூத்தனிங் மெத்தட்ல நம்ம கத்துக்கிற விஷயம். இது மூலியமா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். when you are able to solve the problem you get the solution. எப்பவுமே இன்ஜினியரோட பேசிக் குவாலிட்டி என்னன்னா ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டி தான். நம்ம கிட்ட பிரச்சனைன்னு ஒரு விஷயத்தை கொடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கிறது தான் இன்ஜினியரோட வேலை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்காஸ்டோட கான்ட்ரிபியூஷன் 1 minus alpha times 1 minus alpha timesனா ஆல்பா 1 minus alpha time ஃபோர்காஸ்ட் கான்ட்ரிபியூஷனும் ஆல்பா டைம்ஸ் ஆக்சுவல் கான்ட்ரிபியூஷனும் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது திரும்ப ஃபார்முலாவை பார்க்கும்போது ஃபோர்காஸ்ட் 1 minus alpha கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் சாம்பியன்ஸ்.